ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, முதுகுத்தண்டில் நடு முதுகில் ஒரு சின்ன கட்டி, லேசாக ஒரு கட்டி இருக்குது. இந்த மாதிரி முதுகு பகுதியில் கட்டிகள் வராமல் பாதுகாப்பதற்கு என்ன பயிற்சி? அப்படி சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அது தீர்வதற்கு என்ன பயிற்சி? பொதுவாகவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக 4 விதத்தில் வெளியேறணும். அந்த கழிவுகள் சிறுநீராக, மலமாக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக வெளியேறணும். இந்த 4 ஈஸியாக வெளியேறணும். அதில் ஈஸியான அதை தான் டிசீஸ் அப்படின்னே சொல்கிறோம். அப்போ இந்த கழிவுகள் வெளியேறுவதில் தடை ஏற்படுவது முதல்ல அது சின்ன அந்த உடலை பாதுகாப்பதற்கு அது என்ன செய்யுது, அந்த கழிவுகளை ஏதாவது ஒரு பக்கத்தில் கொண்டு போய் அது அந்த கழிவுகளெல்லாம் சேர்த்து ஒரு கட்டிகளாக வச்சுருக்கோம். அப்போ நாம் அப்பொழுதே சுதாரித்து கொண்டு உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், காலை எழக்கூடிய நேரம், அதை சரியாக எழுந்து இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த கட்டிகள் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம எந்த பயிற்சியும் உடலுக்கு எடுத்துக்கிடலை. நம்முடைய வாழ்வியல் முறை, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை அனைத்துமே மாறுபட்டு இருக்கின்றது. இதனால் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை தான். அப்போ நாம் இதை என்ன பண்ண போகிறோம்? இந்த கழிவுகள் வெளியேற்றக்கூடிய பயிற்சிகள், அதற்குரிய முத்திரைகள் என்ன, உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி உடலில் எந்த பகுதியில் கழிவுகள் கட்டிகளாக சேர்ந்தாலும் இன்றைக்கு பயில்கின்ற இந்த பயிற்சி அந்த கட்டிகளை கரைக்கக்கூடியது. இப்போ உங்கள் உடம்பில் அந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்கிட்ட போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. ஆனால் இந்த பயிற்சிகளெல்லாம் இது எல்லாமே எப்படின்னா வருமுன் காப்போம். இந்த பயிற்சி இப்போ எல்லாருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்பில் கழிவு கரெக்டாக வெளியேறும், கட்டிகளே வராது. இப்போ கட்டிகள் வந்தாலும் நீங்கள் மருத்துவரிடம் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை. சுகாசனத்தில் பண்ண போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மீதி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மோதிர விரலுக்கு மேலே கட்டை விரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இது உடலில் எந்த பகுதியில் கழிவுகள் கட்டிகளாக இருந்தாலும் அதை கரைக்கக்கூடியது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கட்டிகள் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் தரையினை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டை விரல் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கபால பாதிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாஸ் வழியாக ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். ஒரு 10 முறை ஸ்பீடாக பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க.
சூரிய முத்திரை. மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க, மற்ற விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கட்டை விரல்னால ஒரு லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. நார்மல் பிரீத்திங். உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கபாலபாதி. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னுடைய மையத்தில் கட்டை விரல். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கட்டிகள் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கபாலபாதி. சின்முத்திரை வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளெழுத்து ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நின்ற நிலையில் சமகோண திரிகோண ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கிடணும். வலது பக்கம் இடது பக்கம் 2 சைடும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். நல்லா கால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மனசுனால் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். இப்போ 2 காலும் ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் அகட்டிக்கோங்க. காலை நல்லா அகட்டிக்கோங்க. 2 கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கையும் அப்படி மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெடுத்துட்டு நேராக வந்துடுங்க. ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை சைடில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெடுத்துட்டே நேராக வந்துடுங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கைகளை 2 பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட். மீண்டும் ஒரு முறை கால் 2 ஃபீட் அகட்டிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டு நேராக வந்துடுங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து நின்றுக்கோங்க. நல்லா கண்ணை மூடிக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 5 டைம்ஸ். மனசுனால் வலது பக்கம் இடது பக்கம் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசுனால். இப்போ அப்படியே கண்ணை மூடி அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். வலது கால் பகுதி இடது கால் பகுதி 2 பக்கத்துக்கும் நல்ல பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. அந்த மூச்சை மட்டும் ஒரு 10 to 15 செகண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதுகில் கட்டி வராமல் அந்த முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். உடம்புல கழிவுகளும் சரியாக வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.